காலையில எழும்பி இரவு நேரம் படுப்பீங்களா, அந்த நேரத்துல இந்த நாள் முழுவதும் நீங்க பேசின வார்த்தைய சிந்திச்சு பாருங்க. அதுல எவ்வளவு அவிசுவாச வார்த்தைகள், சந்தேக வார்த்தைகள், பயத்தினார் இதெல்லாம் இருந்தா ஆவிக்குரிய ஜீவியத்துல, உலகத்துல நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சுத்திட்டே இருக்கும். ஒரு புஸ்தகத்துல வாசிச்சேன். அப்போ நீங்க என்னால முடியல, எனக்கு நடக்க முடியல, இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ தெரியல, எனக்கு ஒரே பயமா இருக்கு, குழப்பமா இருக்கு இப்படிலாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேன்சல் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா தான் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா அந்த வார்த்தைகள் தடுக்கும். ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாம நான் நெகட்டிவா பேசுறேன், நான் உலக வார்த்தையை பேசியிருந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல தேவனுடைய வார்த்தை உங்களை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைகளை குறிச்சு என்ன, ஊழியத்தை குறிச்சு என்ன சொல்லியிருக்கோ அதை மேல அரைஞ்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.